வருக, எனது ஆருயிர் வருக, அபிராமா இங்கு வருக அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் கூப்பிடாதீங்க. நல்லா இருக்கும் போது உங்களுக்கு ஏற்பட்டிருக்க கஷ்டம் இந்த முருகப்பெருமானோட சக்தி ஆட்கொள்றதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத முதல்ல உணருங்க. யாருக்கு கஷ்டம் இல்லை? உங்களை சுற்றி பாருங்கள். 2 கை இல்லாதவங்க இன்னைக்கு உணவே சாப்பிட முடியாதவங்களுக்கும் நினச்சி பாருங்கள். அவங்களெல்லாம் விட 1000 மடங்கு 1,00,000 மடங்கு நம்ம மேலே இருக்கும். இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க. சரியாக உங்கள் வாழ்க்கை நடந்துட்டு நீங்கள் போகிற உயரம், நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்ட இடம், அந்த இடத்துல இருக்கிறவங்கள போய் கேட்டு பாருங்கள் அது எவ்வளோ கொடுமையானதுன்னு. அவங்கள்ட்ட வேணால் புகழ் இருக்கலாம், பொருளாதாரம் இருக்கலாம், ஆனால் உங்கள்கிட்ட முருகர் இருக்கார். இந்த இறை சக்தியை அவங்களால இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த தொட்டு கூட பார்க்க முடியாது. நீங்கள் வச்சுருக்க இந்த மனநிலையை, இன்றைக்கி உருவாக்கியிருக்க இந்த மன நிம்மதியை அவங்களால நினச்சா கூட பெற முடியாது. உங்கள்கிட்ட இருக்கிற 10 லட்சம் பணத்தை கொடுத்தா கூட அவங்களால, நீங்கள் இப்போ வாங்கிட்டு இருக்கீங்களா மன நிம்மதியை, அவங்களால வாங்க முடியாது. இங்கே இருக்கிற உலகத்தில் இருக்கிற பெரிய விஷயமே நிம்மதியான வாழ்க்கை தான். ராக்ஃபோர்ட்னு தெரியும் உங்களுக்கு, மிகப்பெரிய வர்த்தக உலகத்தின் சாம்ராஜ்யம்.